I still remember daily 12 hours மேல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் early stages in my digital marketing career. I was super excited. I tried everything, but at some point I was clueless. நிறைய campaigns failure ஆச்சு. I was not even getting results and budgetuமே கம்மி ஆயிட்டே இருக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்றதுன்னு தெரியல. பட் டீப் டவுன் I knew one thing. டெஃபினட்டா குயிட் பண்ண போறது. பட் எங்கேயோ எனக்கே தெரியாம தப்பு பண்ணிட்டு இருக்கேன். தென் ஐ மேட் எ டிசிஷன். இதுக்கப்புறம் ரிசல்ட்ஸ் ஃபோக்கஸ் பண்ணாம ரைட் ஸ்ட்ராட்டஜி அண்ட் ஹேபிட்ஸை பில்ட் பண்ணணும்னு யோசிச்சேன். அண்ட் யூ நோ வாட், தட் சேஞ்ச் எவ்ரிதிங். ஒரு 5 ஹேபிட்ஸ் என்னால் டெவலப் பண்ண முடிஞ்சுது. அதோட ரீசன் என்னால் கன்சிஸ்டண்டாக ரிசல்ட்ஸ் ட்ரை பண்ண முடிஞ்சுது வித்தவுட் எனி கன்ஃபியூஷன் எவ்ரி சிங்கிள் டைம். ஹாய் கைஸ், திஸ் இஸ் மசர். ஐம் a performance marketer. I help marketers and business owners like you to grow your career and business faster with result-driven strategy. If you are into this field, please consider subscribing so that you won't miss any of my future videos. And the first habit that transformed my approach was observing the data. Actually, நான் ஒரு பேட்டர்னில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இந்த பிஸ்னஸ்க்கு இவங்கள தான் டார்கெட் ஆடியன்ஸ் அண்ட் இதுதான் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இதுக்கு ரிலேட்டடாக கிரியேட்டிவ்ஸ் எல்லாமே டிசைன் பண்ணி கேம்பெயின் லான்ச் பண்ணிடுவேன். சம் டேஸ் ரிசல்ட்ஸ் வந்திருக்கும், பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த அப்ரோச் ஒர்க் ஆகலை. பட் ஒன்ஸ் நான் டேட்டாஸ் எல்லாமே அப்சர்வ் பண்ணதுக்கப்புறம் எல்லாமே சேஞ்ச் ஆகிடுச்சு. ஃபேன்சி ஸ்ட்ராட்டஜிஸ், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணிட்டு நம்பர்ஸ் அண்ட் டேட்டாஸை ஒண்டி ஃபோக்கஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் தட் ப்ராக்டிஸ் ஹெல்ப் மீ டு டர்ன் நான் ப்ராஃபிட்டபிள் கேம்பெயின்ஸ் இன்டு ஹை கன்வெர்ட்டிங் ரிசல்ட்ஸ். ஸோ டேட்டாஸ் ஒண்டி அப்சர்வ் பண்ணால் போதுமான்னு கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி நாட். யூ ஷுட் டெஸ்ட் த கேம்பெயின்ஸ் ஃப்ரீக்வெண்ட்லி. ஸோ ஹியர் கம்ஸ் த செகண்ட் ஹேபிட், ஏபி டெஸ்டிங். நான் ஒரு கேம்பெயின் லான்ச் பண்ணதுக்கப்புறம் டெஸ்டிங் பண்ணதே இல்லை. கண்டிப்பாக ஏதோ ஒரு மேஜிக் நடந்துடும் அண்ட் ரிசல்ட்ஸுமே வந்துடும். இந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். ஐ யூஸ் டு ஸ்டிக் வித் ஒன்லி ஒன் ஸ்ட்ராட்டஜி. தென் ஐ ரியலைஸ் நம்ம ரன் பண்ணுற கேம்பெயின் எதுவுமே பர்ஃபெக்டே இல்லை, எல்லாமே ஒரு ப்ரோட்டோடைப். ஆஃப்டர் தட் ஐ ஸ்டார்டட் டெஸ்டிங் எவ்ரி எலமெண்ட்ஸ் லைக் ஹெட்லைன்ஸ், டிஸ்கிரிப்ஷன், வீடியோ ஹூக்ஸ், கிரியேட்டிவ்ஸ், ஆடியன்ஸ் டார்கெட்டிங், எவ்ரி திங். அண்ட் நான் என்னெல்லாம் சேஞ்சஸ் பண்ணணும் எல்லாமே கூகுள் ஷீட்ஸில் ட்ராக் பண்ணிகிட்டே வந்தேன். ஒன்ஸ் நான் டெஸ்டிங் அண்ட் சேஞ்சஸ் எல்லாமே பண்ணதுக்கப்புறம் ஐ ஸ்டார்டட் சீயிங் பெட்டர் ரிசல்ட்ஸ் தென் பிஃபோர். So, don't stick with one strategy. Try to test as many things as possible to achieve exceptional results. Sometimes, நான் எல்லாமே கரெக்டாக பண்ணியும் ஃபெயிலியர் ஆயிருக்கு. So, here comes the third habit, learn from the failures. I still remember day and night research பண்ணி ஒரு பர்ஃபெக்டாக ஒரு கிரியேட்டிவ்ஸ் எல்லாமே டிசைன் பண்ணிட்டு கண்டிப்பாக இது ஒர்க் ஆகும்னு சொல்லி 100% கான்ஃபிடென்ட்டாக இருக்கும் போது தான் அந்த கேம்பெயின் ஃபெயிலியராக போய் முடியும். ஸோ அந்த மூமெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ரொம்பவே பிளாக் அவுட் ஆகிடுவோம். ஸோ தென் ஐ ரியலைஸ் எவ்ரி ஃபெயிலியர் இஸ் அ ஃபீட்பேக். ஆக்சுவலி அந்த கேம்பெயின் ஃபெயிலியர் ஆகலை, இட் தாட் மீ வாட் டிட் நாட் ஒர்க். ஸோ இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் ஒரு கேம்பெயின் ஃபெயிலியர் ஆச்சுன்னா ஸோ அந்த கேம்பெயின் எதனால ஃபெயிலியர் ஆச்சுன்னு சொல்லி பேக் டெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இட் மைட் பி கிரியேட்டிவ்ஸ், லேண்டிங் பேஜஸ், ஆட் காப்பீஸ், ஆடியன்ஸ் டார்கெட்டிங், இதெல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தேன். அண்ட் தட்ஸ் ஹவ் ஐ லேர்ன் ஃப்ரம் ஃபெயிலியர். என்னதான் நம்ம ரிசல்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணலனாலும் யூ நீட் டு பில்ட் எ ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் டு மெயின்டைன் அ லாங் டேர்ம் சக்ஸஸ். ஸோ ஹியர் கம்ஸ் த ஃபோர்த் ஹேபிட், பில்ட் எ ரிலேஷன்ஷிப். Marketing, it's not only about leads, sales, numbers, campaigns, target. It's about relationship. Maybe relationship உங்க ஆடியன்ஸ் கூட இருக்கலாம், with your clients or your team members as well. ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஐ வாஸ் இன் டு டெக்னிக்கல் சைட், மேஜராக எக்ஸிக்யூஷன் பார்ட்டில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஆஃப்டர் சம் பாயிண்ட் கிளைண்ட் ஃபேஸிங் சைட்லையுமே ஃபோக்கஸ் பண்ணும்போது இட் வாஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஸோ ஒரு கிளைண்ட்ஸை டிரான்சாக்ஷனல் நம்பர்ஸாக பார்க்காம க்ரோத் பார்ட்னர்ஸாக ஃபோக்கஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அவங்க என்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களோட நீட்ஸ் அண்ட் ஆஸ்பிரேஷன்ஸ் எல்லாமே ஃபோக்கஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் ஆல்சோ பில்ட் எ டெய்லர் ஸ்ட்ராட்டஜிஸ் டு ஸ்கேல் த பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் அண்ட் பிகம் எ லாங் டேர்ம் பார்ட்னர். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் லாங் டேர்மாக கொண்டு போகிறதுக்கு நான் கன்சிஸ்டண்ட்டாக ரிசல்ட்ஸ் டெலிவர் பண்ணியே ஆகணும். ஸோ ஹியர் கம்ஸ் த ஃபிஃப்த் ஹேபிட் கால் கண்டினியூஸ் லேர்னிங் அண்ட் அடாப்ட் டு த ட்ரெண்ட். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கீப் ஆன் எவால்வ் ஆகிட்டே இருக்குது. ஸோ நான் கண்டினியூஸாக லேர்ன் பண்ணிகிட்டே இருந்தால் முடியுதான் என்னால் இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் ஷைன் ஆக முடியும். ஆர்எல்ஸ் யாரும் நம்மளை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. யூனோ வாட், ஈவன் ஏஐ கூட ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ என்னன்னா இன்னும் பெட்டராக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஐ ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோ திஸ் ரூல். நான் இயர்லி எவ்வளோ ஏர்ன் பண்ணுறனோ அதில் 10% என்னோட லேர்னிங்ஸ்க்காக ஸ்பெண்ட் பண்ணணும்னு யோசித்தேன். லெட்ஸ் டேக், நீங்கள் 3 lakh rupees per year ஏர்ன் பண்ணுறீங்கன்னா அதில் 10%, தட் மீன்ஸ் 30,000 rupees உங்களோட லேர்னிங்ஸ்க்காக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். It might be online courses, webinars, events or anything. ஸோ இந்த இயர் என்னோட லேர்னிங்ஸ்க்காக 30,000 rupees நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் என்னோட ஏர்னிங் பொட்டென்ஷியல் இன்னும் அதிகமாக தான் இருக்கும்.
சப்போஸ் நான் புதுசாக எதுவுமே லேர்ன் பண்ணலனா இப்போ நான் எப்படி இருக்கணும், நெக்ஸ்ட் இயரும் இதே மாதிரி தான் இருப்பேன். எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது. மோர் ஓவர் என்னோட ஏர்னிங் பொட்டென்ஷியலுமே அவ்வளோவா இருக்காது. சப்போஸ் நீங்கள் அப்ரைசல் வரும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா 5 to 10% கொடுத்து உங்களை ஆஃப் பண்ணிடுவாங்க. தட்ஸ் த ரியாலிட்டி. திங்க் அபவுட் இட். இந்த ஹேபிட்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுறதுனால தான் டே பை டே என்னால் இம்ப்ரூவ் ஆக முடியுது. அட் த சேம் டைம் என்னோட கோல்ஸுமே அச்சீவ் பண்ண முடியுது. நவ் இட்ஸ் யோர் டர்ன். அவுட் ஆஃப் திஸ் 5 ஹேபிட்ஸ் நீங்கள் எந்த ஹேபிட் ஃபர்ஸ்ட் டெவலப் பண்ண போறீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ஸோ தட் இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் மோஸ்ட் ஆஃப் அஸ். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வில் see you in the next one. Until then, Mazhar signing off.